بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனித சமுதாயம், மனிதர்களாகிய நாம் கூட்டாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் பெற்றிருக்கின்றோம். மனிதர்கள் ஒரு அரசாங்கமாக, ஒரு இயக்கமாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு சங்கமாக, இப்படி கூட்டு முறையில் வாழக்கூடிய ஒரு தன்மையை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றார். இப்படி மனிதர்கள் நாம் ஒரு இயக்கமாக நாம் செயல்படும் போது, ஒரு ஜமாத்தாக செயல்படும் போது, ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை, ஒரு கொள்கையை நாம் பின்பற்றும் போது, இறைவன் நமக்கு செய்த அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுபோன்று கடந்த காலங்களிலே நாம் பட்ட கஷ்டங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த கொள்கைக்காக தியாகம் செய்தவர்களை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். எந்த ஒரு இயக்கத்திலே, எந்த கொள்கையில், எந்த மார்க்கத்தில் அதற்கான தியாகம் செய்தவர்கள் மறக்கடிக்கப்படுகின்றார்களோ, அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே அதற்காகப்பட்ட கஷ்டங்கள் மறக்கடிக்கப்படுகிறதோ, அவை அந்த இயக்கம், அந்த கொள்கை வெகு சீக்கிரத்தில் அழிந்து போய்விடும். இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. உலகத்தில் அப்படி எத்தனை இயக்கங்கள் அதற்காக உருவாக்கியவர்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ, எதற்காக பாடுபட்டார்களோ, பின்னால் வந்தவர்கள் அந்த நோக்கத்தை மறந்து ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் செய்த தியாகங்களை மறந்துவிட்ட காரணத்தினால் பல்வேறு இயக்கங்கள் இலக்குமாறி சென்றிருக்கிறது. நீங்க தப்லீக் ஜமாத் எடுத்துக்கலாம். தப்லீக் ஜமாத்தை பொறுத்தவரை அதை உருவாக்கிய இலியாஸ் மௌலானா அவர்கள் ஆரம்பத்தில் எதுக்கு உருவாக்குனாங்க? இந்த ஏகத்துவ கொள்கையை போதிப்பதற்காகத்தான் பலவித தியாகங்களை செய்து இலியாஸ் மௌலானா அவர்கள் தப்லீக் ஜமாத்தை உருவாக்குனாங்க. ஆனால் அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்கின்ற அந்த கொள்கையை மறந்த காரணத்தினால் இன்றைக்கு தப்லீக் ஜமாத்துடைய அம்சம் கொள்கையை சொல்வது மட்டும்தான் என்ற அளவு செய்து போய் நிற்கிறது. அப்போ ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் முந்தைய சம்பவங்களை, நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்முடைய முன்னோர்கள் எதற்காக கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுபோன்று ஒரு கொள்கைக்காக, ஒரு இயக்கத்திற்காக பாடுபடுகின்றார்களே, அவர்களுக்குரிய மரியாதையை நாம் அளிக்க வேண்டும். இது பற்றிய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக போதித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகத்திற்கும் அல்லாஹ் தஆலா அவ்வப்போது அவருடைய கடந்த காலங்களே, அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நினைவூட்டிக் கொண்டே இருந்திருக்கின்றார். நாம் திருமலை குர்ஆனை பார்க்கின்றோம். நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார் சூரத்து ஷரஹ் என்கின்ற அத்தியாயத்திலே. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே, உமக்காக உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் நபிகள் நாயகம் இருந்தார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா? வவலானா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல வஹரக், நபியே, உம்முடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்ததை பாவச்சுமை, அந்த பாவச்சுமையை உம்மை விட்டு நாம் நீக்கவில்லையா? உன்னுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் நாம் மன்னிக்கவில்லையா என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நபிகள் நாயகத்திற்கு தான் செய்த அருட்கொடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். நபியே, உம்முடைய புகழை நாம் உமக்காக ஓங்க செய்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் செய்த அருட்கொடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா பிந்தைய காலகட்டங்களிலே அந்த நபிமார்களுக்கு அவர்கள் முன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொண்டே வந்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய மனிதராக, நபியாக ஆன பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூறுகின்றான், வலக்கத்து மனன்னா அலைக்க மர்ரத்தன் உக்ரா, மூசாவே, நாம் உமக்கு மற்றொரு தடவையும் அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச உபகாரத்தை பேசிக்கிட்டே வரலாம். உமக்கு நாம் மற்றொரு தடவையும் ஒரு உபகாரம் செய்தோம். என்ன உபகாரம் செய்தோம்? இது அவ்ஹைனா இலா உம்மிக்க மா யூஹா, உன்னுடைய தாயாருக்கு நாம்
வகை செய்து அறிவித்தோம். அன்இக்ரி ஃபீஹி பித்தாபூத் ஃபக்ரி ஃபீஹி ஃபில் யம். உன்னை ஒரு மரக்குடுவையிலே வைத்து, ஒரு மரப்பலகையிலே வைத்து கடலிலே தூக்கி வீசுமாறு போடுமாறு உங்களுடைய தாயாருக்கு நாம் வகை அறிவித்தோம். ஃபயூகில் யம்மு ஃபிஸ் சாஹில். கடல் அவரை கரையிலே கொண்டு போய் சேர்க்கும். யௌகுலுஹு அதுவுல்லி வ அதுவுல்லஹு. மூசாவிற்கும் அல்லாஹ்வை எனக்கும் எதிரியாக உள்ள ஒருவன் அவரை எடுத்துக் கொள்வான். வஅல்கைது அலைக மஹப்பத மின்னி. மூசாவே, என்னிடமிருந்து ஒரு அன்பை உனக்கு நான் கொடுத்தேன். வலிதுஸ்னா அலா ஐனி. என்னுடைய கண் பார்வையிலேயே உன்னை நாம் வளர்த்தெடுத்தோம் என்றெல்லாம் நீ செய்கின்றான். மூசா நபிக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை புறவனை வைத்து அல்லாஹ் வளர்த்தெடுத்தது. மூசா நபியுடைய தாயாரையே அல்லாஹ் பாலூட்டக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் சேர்த்தது. இது போன்ற மூசா நபிக்கு செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் மூசா நபிக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அதுபோன்று இஸ்ரவேலர் சமுதாயம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி அவர் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவருடைய முந்தைய நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கூறுகின்றான், வைத் நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன். இஸ்ரவேலர் சமுதாயமே, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம். அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? யசூமூனக்கும் சூஅல் அஸாப். அவன் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேதனையினால், பயங்கரமான ஒரு துன்பத்தினால் உங்களை அவன் வாட்டி வளைத்தான். என்று யதபிஹூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹியூன நிசாஅக்கும். உங்களுடைய ஆண் மக்களை அவன் கொன்றளித்தான், பெண் மக்களை அவன் உயிரோடு வாழ வைத்தான். வஃபீ தாலிக்கும் பலாவும் மிர் ரப்பிக்கும் அதீம். இதிலே ஒரு பயங்கரமான உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை உங்களுக்கு இருந்தது என்று அல்லாஹ் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் கூறுகின்றான். வயது பரத்னா பிக்குமுல் பஹர். நாம் உங்களுக்காக கடலை பிளந்தோம். அஞ்சைனாக்கும், உங்களை நாம் காப்பாற்றினோம். அதற்கென ஆல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்தோம். வான்தும் தங்குறோம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அந்த ஃபிரௌன் என்கின்ற அந்த கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்தோம் என்று அதான் செய்யறான். இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் காப்பாற்றி முடித்த பிறகு, அவங்க நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? ஃபிரௌன் உங்களை என்ன செய்தான்? உங்களுடைய ஆண் மக்களை கொன்றளித்து பெண் மக்கள் அல்லாஹ் உயிரோடு வாழ வைத்தான். அவரை நாம கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி அந்த ஃபிரௌனை நாம் அழித்தோம். இதை நீங்க மறந்துடாதீங்க சொல்லி அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு இறைவன் தான் செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் உணர்த்துகின்றான். அதுபோன்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக, அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு, ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பல்லாண்டு காலம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் இஸ்லாம் வந்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நேசத்தை, ஒரு பாசத்தை, ஒரு பிடிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத் ஆல இம்ரானிலே, வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள். உங்க முந்தைய நிலையை நினைச்சு பாருங்க. வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதா, நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அந்த பகைமையை நீக்கி அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை அல்லாஹ் செய்தான், ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையினால் நீங்கள் நண்பர்களாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் நரக நெருப்பின் நரகத்தின் ஒரு ஓரத்தில் இருந்தீர்கள். அல்லாஹ் அனுகலக்கும் மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் செய்கின்றான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் செய்த அற்புடைய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லாரும் ஒரே உள்ளத்தோடு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முந்தைய நிலையை நினைச்சு பாருங்க. ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைவர்களாக செய்தீர்கள், இருந்தீர்கள். நாம தான் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினோம் என்று சஹாபாக்கள் கடந்து வந்த பாதையை அவர்கள் மறந்து விடாமல் இருப்பதற்கு திருமறை குர்ஆனை அல்லாஹ் செய்கின்றான், நினைவுபடுத்துகின்றான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை நம்ம ஆரம்பத்தில் நாம் எப்படி இருந்தோம், அடுத்து பின்னால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று பழைய நிலையை ஒவ்வொரு மனிதனும் திரும்பி பார்த்தால்தான் மனிதன் மனிதனாக இருப்பான். அவன் ஒரு கட்டுக்கோப்புடன் செய்வான், இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில்
பல்வேறு சமயங்கள்ல இந்த ஏகத்துவ கொள்கைக்காக சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களை நபிகள் நாயகம் நினைச்சு பார்த்திருக்கிறாங்க. இதற்கான இந்த ஏகத்துவ கொள்கைக்காக பாடுபட்ட சஹாபாக்களை நபிகள் நாயகம் விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்து பார்த்து அந்த தோழர்களுக்கு மதிப்பளித்து வந்தார்கள். ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய நாம், ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் இந்த கொள்கைக்காக பாடுபட்டிருப்பார்களே, அவர்களை புறக்கணித்து விடக்கூடாது. ஆரம்பத்தில் பாடுபட்டவர்களும் இன்றைக்கு இதற்காக பாடுபடக்கூடியவர்களும் சமமாகிவிட முடியாது. ஆரம்ப காலத்தில் ஒன்றாக, இரண்டாக, மூன்றாக, நான்காக, 10ஆக இருக்கும் போது அந்த ஊரில் உள்ள எதிர்ப்புகளை தாங்கி அதற்கான வெட்டுக்குத்துகளை பற்றி இந்த கொள்கையை வளர்த்தவர்களும் இன்றைக்கு வந்து நான் இந்த ஜமாத்துக்கு தலைவர், நானும் ஒரு தௌஹீத் வாய்தான் என்று சொல்கிறோமே, இந்த இரண்டும் ஒருபோதும் செய்ய முடியாது, சமமாகிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே உழைத்த சஹாபாக்களுக்கு தனி மரியாதை கொடுத்திருந்தாங்க. என்ன நடக்குது? புகாரில வந்து 3661 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வேட்டியை முட்டுக்கு மேல் தூக்கி வர நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபமா வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வரக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்த உடனேயே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அம்மா சாஹிபுக்கும் ஃபகத் காமல, உங்களுடைய தோழர் இதோ வழக்காட வந்து விட்டார், அவர் வாதம் செய்ய வந்து விட்டார் என்று அபூபக்கர் வந்து என்ன செய்றாரு? சலாம் சொல்றார். சலாம் சொல்லிட்டு அபூபக்கர் ரசூலுல்லாஹ் முறையிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில வந்து நான் உமர் அவர்களை கொஞ்சம் செஞ்சிட்டேன், திட்டி விட்டேன், கொஞ்சம் ஏறி பேசி விட்டேன். ஏறி பேசிய பிறகு நான் தனியா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறேன், ஆகா நான் தான் தப்பு செஞ்சிட்டேன் என்று நான் தனியா உட்கார்ந்து யோசித்தவுடன் நான் உமருடைய வீட்டுக்கு போறேன். அவர் போய் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி போகும்போது உமர் என்ன செஞ்சிட்டாரு? என்ன மன்னிக்காம அவர் கதவை செஞ்சிட்டாரு, வீட்டு கதவை பூட்டிட்டாரு. நீங்க வந்து உமரை வந்து எனக்கு மன்னிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க. அப்படி வந்து முறையிட்டவுன நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் மாற்றத்தோடு, யக்ஃபிரக்கல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உனக்கு மன்னிப்பான். உமர் மன்னிக்காத என்ன? யக்ஃபிரக்கல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உனக்கு மன்னிப்பான், அல்லாஹ் உனக்கு மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 தடவை அபூபக்கர் வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அபூபக்கர் பயப்படுற, ரசூலுல்லாஹ் தப்பா வழங்கிட்டாங்களோ, அல்லாஹ்வின் தூதரே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உமரை வந்து கடுமையா பேசிட்டேன், நீங்க வந்து என்ன மன்னிக்க சொல்லுங்க. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் வந்து மண்டி போட்டாரு. நபிகள் நாயகம் அந்த வார்த்தையை வந்து ஏதோ உமர் தப்பு பண்ண மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூபக்கரே அல்லாஹ் உனக்கு மன்னிப்பா, உமர் மன்னிக்காத என்ன என்று நினைச்சாங்க. நபிகள் நாயகம் சொன்னவுடன் அபூபக்கர் நினைக்கிறார், ஆனா நம்ம தான் தப்பு பண்ணோம், ரசூலுல்லாஹ் வந்து உமரை திட்டுற மாதிரி அல்லாஹ் உமர் மன்னிக்காவிட்டால் என்ன, அல்லாஹ் உனக்கு மன்னிப்பான்னு சொல்றான்னு நினைச்சாரு. அபூபக்கர் மன்னிப்பு சொல்றாரு. உமர் பாக்குறாரு, ஆனா அபூபக்கர் நம்ம வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வந்தாங்களே, நாம இந்த மாதிரி கதவை சாத்திட்டோம்னா அவர் வருத்தப்பட்டு வேகமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா அபூபக்கர் வீட்டுல இந்த பள்ளிக்கு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமா ரசூலுல்லாஹ் நோக்கி வர்றாங்க. வரும்போது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இன்னல்லாக பஅஸனி இலைக்கும், அல்லாஹ் என்னை உங்களுக்கு மத்தியில் நபியாக என்ன செய்தான், என்னை அனுப்பினான். ஆரம்ப கட்டத்தை நபியாக நினைச்சு பார்க்கிறான். அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பும் போது ஃபகுல்தும், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், என்ன சொன்னீர்கள்? கதப்த முகமதே, நீ பொய் சொல்கின்றாய். இன்றைக்கு நீங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, நீங்க எல்லாம் முஸ்லீமா இருக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் என்னை முதலாவதாக நான் தனி மனிதனாக இருக்கும் போது நான் உங்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாத்தை எடுத்து வைத்தேனே, அப்போது நீங்கள் சொன்னீர்கள் முகமதே நீ பொய் சொல்கிறாய் என்று சொன்னீர்கள். என்னுடைய இந்த தோழர் கால அபூபக்கர் சதக, அவர் சொன்னார், முகமதே நீங்கள் உண்மைதான் உரைத்தீர்கள். வாசானி பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, தன்னுடைய உயிரினாலும் தன்னுடைய செல்வத்தினாலும் அந்த அபூபக்கர் எனக்கு உதவி செய்தார். ஃபஹல் அன்தும் தாரிகூனி சாஹிபி மர்ரத்தைனி, எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? என்னுடைய தோழர் தவறு செய்தால் அந்த தவறு எனக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க.
சஹாபா அறிவிக்கிறாங்க, சமா ஊதிய பாயதகா, இதற்கு பிறகு நபிகள் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு சஹாபியாலும் ஒரு சிறு நோவினைக்கு கூட செய்யவில்லை, அவர்கள் உட்படுத்தப்படவில்லை. அபூபக்கர் விஷயம் செய்வாங்க, சஹாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில பார்க்கிறோம், தவறு செய்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான். அவனே உமர்ட்ட வந்து போய் ஏறி பேசுறாங்க. ஏறி பேசியவுடன் மன்னிப்பு கேட்க போனாங்க. உமர் என்ன செய்றாரு, மன்னிக்க மறுத்தது. அவரும் கோபத்தை நினைச்சாரு, மனுஷன் தானே. ஆனா திரும்ப அவர் வந்து உணர்ந்து அபூபக்கர் மன்னிப்பு கேட்க வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மேலே தவறு இருந்தாலும் நபிகள் என்ன செய்றாங்க, அவங்களுடைய கடந்த காலம் நினைச்சு பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு தப்பு செய்த தவறு சின்ன தவறு தான். இன்றைக்கு இவங்க தப்பு செய்திருக்கலாம், ஆனால் இவங்க ஆரம்ப காலத்தில் செய்த தியாகத்திற்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அபூபக்கர் ஏறி பேசிய விஷயம் பாருங்க, இது ஒரு மேட்டரே கிடையாது சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களில் தன்னுடைய தோழர்களின் கடந்த கால தியாகம் என்ன செய்றாங்க, அவங்க நினைச்சு பார்க்கறாங்க. அது போன்று இன்னொரு சம்பவத்தை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு வந்து மக்காவில் வந்து ஒரு மதீனாவில் வந்து இஸ்லாம் அரசாங்கம் அமைக்கப்பட்டாச்சு. அமைக்கப்பட்ட பிறகு ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டு பாருங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி அபூ சுஃபியான் அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இஸ்லாத்துக்கு வரல, அவர் மதீனாவுக்கு வர்றார். மதீனாவுக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, சல்மான் ரலியல்லாஹு அவங்களை வந்து ஏதோ விஷயத்துக்காக சந்திக்க வர்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து சுஹைப், இவங்க வந்து மக்காவில் ஒரு அடிமையா இருந்த ஒரு சஹாபி சுஹைப் ரூமி, தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இஸ்லாத்துக்காண்டி தியாகம் பண்ணி உடுத்தி ஆடையோடு மதீனாவிற்கு வந்து ஒரு சஹாபி. பிலால் ரலியல்லாஹு அவங்களோட தியாகத்தை பத்தி நம்ம பல உரைகளை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக. அப்போ அபூ சுஃபியான் வந்து சல்மானை பார்த்து விட்டு மதீனாவுக்கு போறார். பிலால் அவங்களுடைய கையில வந்து வாள் இருக்கு. அப்ப அந்த பிலால் என்ன சொல்றாரு, வல்லாஹி மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் உனுகி அல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய எதிரியுடைய கழுத்தை இந்த வாள் எடுக்காமல் இருக்கின்றதே, எதிரி கழுத்தை இந்த வாள் எடுத்திருக்கணும்னு நினைச்சாங்க. அவர் காது படுற மாதிரிலாம் இல்ல. இந்த பாதிக்கப்பட்ட சஹாபாக்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் போறார். ஒப்பந்த காலகட்டம். ஒப்பந்த காலகட்டத்துல வந்து எதிரி மேல கை வைக்க முடியாது. அப்போ பிலால் நினைச்சாரு, கையில பிலால் சுஹைப் எல்லாமே இஸ்லாத்துடன் தியாகம் செய்த சஹாபாக்கள், இந்த மக்கா குறைஷிகளால் பாதிக்கப்பட்டவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த அல்லாஹ்வுடைய வாள் இந்த எதிரியுடைய கழுத்தை எடுக்காமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இப்படி சொல்லும் போது அபூபக்கர் பார்க்கிறார். பார்த்து அபூபக்கர் சொல்றாங்க, தப்பூலுன ஹாதா ஷைது குறைஷின், அவர் வந்து குறைஷி சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதர். அந்த பெரிய மனிதரை பார்த்து ஒரு செய்தியும், அந்த பெரிய மனுஷனை பார்த்து நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களப்பா, நசீகத்துல நினைச்சாங்க சொல்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, அபூபக்கர் வந்து இப்படி சொன்னாங்கிற செய்தி வந்து எங்க வருது, நபிகள் நாயகத்துக்கு வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபூபக்கர் லஅல்லக அகலப்தஹும், அபூபக்கரே நீ அவர்களை கோபப்படுத்தி இருக்கலாம். லைன் குந்த அகலப்தஹும் லகத் அகலப்த ரப்பக, நீ அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உம்முடைய இறைவனை நீ கோபப்படுத்தி விட்டாய். நபிகள் நாயகம் சொல்றாங்க. அபூபக்கர் சொன்ன வார்த்தை தப்பான அவங்க சொல்லல. அபூ சுஃபியான் ஒரு வயசான ஒரு மனிதர். அவர் போகும்போது இது சாதனை செய்றாங்க, கையில வாழை வச்சுக்கிட்டு, இந்த அல்லாஹ்வுடைய எதிரிய பெட்டார வாள் எதுக்கு என் கையில இருக்கணும், அவன் கழுத்தை இருக்கணும், இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிட்டு அபூபக்கர் சொல்றாரு, ஏன் இப்படிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நபிகள் நாயகத்துக்கு செய்தி வந்தவன அபூபக்கர் என்ன செஞ்சாரு, இவன் சஹாபாக்களை பார்த்து, பிலாலை பார்த்து, சுஹைப் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சவன் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே நீ அவங்களை கோபப்படுத்தி இருந்தால், நீ சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கோபப்பட்டு இருந்தால் அல்லாஹ் உன் மீது கோபப்படுவான். அவ அபூபக்கர் வேகமா ஓடி வர்றார். யா இஹ்வதா அகலத்துக்கும், என்னுடைய நண்பர்களே உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா. அப்ப அவன் சொல்றாங்க, லா நீங்க எங்களை கோபப்படுத்தலாம், சாதாரண எடுத்துக்கிறாங்க. எஃபிரல்லாஹு லக யா அகி, என்னுடைய சகோதரனே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது. நாம இதை எப்படி செஞ்சு பார்க்கணும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை வந்து அது சாதாரண ஒரு வார்த்தையா, ஒரு நம்ம நடைமுறைக்கே தவறா இருக்கலாம். ஆனால் இது எங்க போய் எப்படி திரும்பும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி சமுதாயம். அபூபக்கர் எங்க உள்ளவங்க, குறைஷி சமுதாயத்தை சார்ந்தவர்கள்.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு அடிமையா இருந்தவங்க, ஒரு அடிமையா இருந்தவர்கள், ஒரு ஹபஷியா இருந்தவங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரோம் நாட்டை சார்ந்தவர்கள், அவங்க வந்து பாரசீக சமுதாயத்தை சார்ந்தவங்க. இந்த குறைஷில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு அபூ சுஃபியான் வந்து ஒரு குறைஷி குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆள், மக்காவை சார்ந்த ஒரு மனிதர். அப்ப அவங்க நினைச்சிட கூடாது, இந்த அபூ பக்கர் வந்து தான் இனத்துக்காரன் சொன்னவன, தன்னுடைய சமுதாயக்காரன் சொன்னவன, அவங்களை குறை சொல்லணும் எவ்வளவு கோபம் வருது போல அபூ பக்கருக்கு என்று அவர்கள் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் பிலாலுடைய தியாகத்தை நினைச்சு பார்க்கலாம், சுஹைபுடைய தியாகத்தை நினைச்சு பார்க்கறாங்க. அது இவ்வளவு மார்க்கத்திற்காண்டி இவ்வளவு தியாகம் செய்தவர்கள் கொடுமைப்படுத்திய ஒருவனை பார்த்து இந்த வார்த்தைக்கு தப்பு கிடையாது, இது தவறா, இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க, நாட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க, சொத்துக்களை எல்லாம் பறித்திருக்கின்றார்கள். அப்ப இவ்வளவு தியாகம் செய்தவர்கள் பிலால் அவர்கள், சுஹைப் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய எதிரியை பார்த்து, அப்பொழுது எதிரியாக இருந்தார்கள், அந்த எதிரியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வது தப்பு கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய பழைய தியாகத்தை நினைத்து பார்த்து இந்த அபூபக்கருடைய இந்த ஒரு வார்த்தை தன்னுடைய தோழர்களை பாதிப்படைய செய்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு செய்றாங்க. அபூபக்கரை வந்து நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. அது போன்று இந்த நடைமுறை வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். ஒரு இயக்கம் சொன்னா பொறுப்புதாரிகள் இருப்பாங்க. இந்த பொறுப்புதாரிகள் வந்து சில நேரங்களில் தப்பு செஞ்சிருவாங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொறுப்புக்கு வந்து ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் நிர்வாகத்திற்கு வந்து அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து அந்த நிர்வாகத்தை கொண்டு செல்வதும் சாதாரண வெளியே இருக்கிற பாருங்க, இதுவும் சமம் கிடையாது. எந்த அளவுக்கு இப்ப நம்ம வெளியே இருந்து வரக்கூடிய மக்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல் சும்மா வருஷம் நன்கொடை கேட்பாங்க. நன்கொடை நாம என்ன செய்வோம், கொடுப்போம். அந்த பள்ளிவாசல்ல ஒரு டாய்லெட் பிரச்சனை வந்தா, அந்த பள்ளிவாசல்ல வந்து மத்த பிரச்சனைகள், அதற்காண்டி அலைய வேண்டிய பிரச்சனைகள், இது எல்லாம் அலையலாம் பாருங்க, அவனுக்கு தான் தெரியும். சொல்லுவாங்க முட்டி வலியும் இடுப்பு வலியும் தனக்கு வந்தா தெரியும், முட்டையில் கோழிக்கு தான் புட்டி வலி தெரியும்பாங்க. நம்ம என்ன செய்வோம், ஈஸியா முட்டை தானே ஈஸியா கோழி போட்டுருவோம். நம்ம போய் அந்த முட்டையை போட்டாதான் நமக்கு என்ன செய்யும், அது எவ்வளவு வலி வலிக்கு நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சில தவறுகளை செஞ்சிருவாங்க. அப்படி தவறு செய்யும் போது அதை வெளியே வந்து இவர் தவறு செய்தார், நான் தான் என்ன செஞ்சேன், கண்டிச்சேன், இப்படி நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். ஏன் அதிகம் என்ன செய்யறாங்க, கடுமை எச்சரிக்கை பண்றாங்க. என்ன நடக்குது, ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் வந்து ஜிஹாதுக்கு போறோம். ஜிஹாதுக்கு போனா யார் வந்து ஒரு எதிரிய ஒருவர் மட்டும் தனியாக நின்று ஒரு எதிரியை வீழ்த்தினால் அந்த எதிரிகள் போருக்கு ஒருமணி செய்வாங்க, அகம்பாவத்தை காட்டுறதுக்கான நிறைய நகைகளை அணிந்து கொண்டு நிறைய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அவங்க போருக்கு வருவாங்க. அப்ப அந்த மாதிரி எதிரியை யார் வீழ்த்துறாங்களோ அவங்க மேல அணிந்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் யாருக்கு தான், யார் வெற்றாரோ அவருக்கு தான், யார் உயிர் எடுக்கிறாரோ அவருக்கு தான் சொந்தம். இந்த மாதிரி ஜிஹாதுல வந்து ஒரு சட்டம் உண்டு. ஒரு கொள்கைக்காக போருக்கு செல்லும் போது இஸ்லாமிய வீரன் ஒருவன் எதிரி படை வீரனை இவர் தனியாக நின்று வீழ்த்தி விட்டால் அவன் இருக்கக்கூடிய அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இவனுக்கு என்ன செஞ்சணும், சொந்தமாயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் வச்சிருந்தாங்க. அப்போ சஹாபி என்ன பண்றாரு, நபிகள் நாயகம் காலத்துல ஒரு போருக்கு போறாங்க. ஒரு முஅத்தா போருக்கு போகும்போது என்ன நடக்குன்னா, ஒரு சஹாபி வந்து ஒரு எதிரியை தனியாக நின்று வீழ்த்துறார். எதிரியை வீழ்த்தினால் அவர் நிறைய நகையை, எதிரி வந்து நிறைய நகைகள் நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறான். அவ எல்லா ஆயுதங்களையும் எல்லா நகையையும் இந்த சஹாபி எடுத்துக்கிறார். அந்த படைக்கு யார் தளபதியா இருக்கிறாங்க, ஹாலித் பின் வலீத் தளபதியா இருக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க அவரை வெட்டி வீழ்த்தின உண்மை, ஆனா எல்லாத்தையும் இவரை எடுத்துக்கிட்டா. எத்தனையோ பேர் கிடைக்காத சஹாபாக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போருக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்களும் கிடைக்கணும் என்ன பண்றாரு, கொஞ்சத்தை எடுத்து இவர் ஹாலித் பின் வலீத் கைப்பற்றி மற்ற சஹாபாக்கள் கொடுக்கிறாங்க. அப்ப இவர் சஹாபி என்ன பண்ற, இன்னொரு சஹாபி பண்ற ஹாலித் போய், ஹாலித் அவர்களே, யார் வந்து எதிரியை வீழ்த்துகிறானோ அவருக்கு தான் சொத்து சொந்தம் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்படிலாம் அநியாயம் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவ ஹாலித் சொல்றாங்க, அவனால பொறுப்புதாரி, அவருக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது, மற்றவங்க ஒண்ணுமே இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமாங்கிறாங்க. இல்ல நான் ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்வேன், முறையிடுவேங்கிறாங்க. அப்ப சஹாபி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, அல்லாஹ் என்ன சொல்றாரு, இவர் தான் அந்த எதிரியை வெட்டி வீழ்த்தினார். வெட்டி வீழ்த்தி அவருக்கு தான் எல்லாம் போகணும் சட்டப்படி. ஹாலித் பின் வலீத் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஹாலித் அழைக்கிறாங்க. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சு சொல்றாங்க, மாமனாக்க அந்த தோட்டியஹு சபலஹு, ஹாலித் அவர்களே, அவர் தான் வெட்டி வீழ்த்தினாரு, அவர் தானே எல்லாம் போய் சேரணும், நீங்க எதுக்காக தடுத்தீங்க? அப்ப ஹாலித் சொல்றாரு, அல்லாஹ் சொல்றேன்,
அவருக்கே ரொம்ப ரொம்ப அதிகமா கிடைக்குது. அதை நான் மற்ற சஹாபாக்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்துங்கிறான். அப்ப நபிகள் நான் சொல்றாங்க இத்துஃபஅு இலைஹி, அதை நீங்க என்ன செய்யுங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. நபிகள் நான் காலத்து கண்டிச்சிடறான். காலத்து கண்டிச்சு முடிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது ரசூலுல்லாஹ் முறையிட்டார்ல, அந்த சஹாபி காலித் வர்றாரு. காலிதே பாத்தியா, நான் ரசூலுல்லாஹ் போய் முறையிடுவேன்னு சொன்னேன், கரெக்டா ரசூலுல்லாஹ் புடிங்கி கொடுத்துட்டாங்கல்ல அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னவனதான் ரசூலுல்லாஹ் அப்படி ஹதீஸ்ல வருது. இவ்வாறு அந்த சஹாபி போய் ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. தீர்ப்பு வழங்கின பிறகு காலித் என்ன செய்றாரு, வருத்தத்தோட வெளியே வர்றாரு. இவர் தான் எல்லா போருக்கு தலைமையேற்று போய் எதிரிகளை வீழ்த்தி வியூகம் அமைச்சது தளபதியுடைய மூலதான். அவர் ஒண்ணு செய்யறாரு, செஞ்ச தப்பா இருக்கலாம். ஆனால் இந்த சஹாபி காலிதுக்கு முன்னாடி நான் ரசூலுல்லாஹ் போய் சொன்னேன்னா புடிங்கி தந்துட்டாங்களா, அந்த அப்பவே நான் சொன்னதை கேட்டியா அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் நபிகள் நாயகம் காட்சியை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே இப்ப நபிகள் நாயகத்திற்கு அப்படியே கோபம் ஏறிக்கொண்டே சென்றது. ஏறிக்கொண்டே சென்றவன ஹாலிது போறாங்க. இங்க இருந்து சத்தம் போறாங்க, யா ஹாலித் லா தூட்டிஹி யா ஹாலித், லா தூட்டிஹி யா ஹாலித். ஹாலிதே நீ அதை கொடுக்க வேண்டாம், நீ அவரை திருப்பி ஒப்படைக்காத, சட்டப்படி ஒப்படைக்கணும். இந்த மாதிரி இவர் போய் சொன்னவன நபிகள் நாயகம் ஹாலிது நீ அதை கொடுக்காதீங்க, அப்படியே வச்சிருக்க, அவருக்கு கிடைச்சது போதும்னு செஞ்சிடறாங்க. நபிகள் நாயகம் ஹாலிதுக்கு உத்தரவு போட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, கல் அன்தும் தாரிக்கூனதி உமராயி, என்னுடைய அதிகாரிகளை எனக்காக மன்னிக்க மாட்டீங்களா? அவர் செஞ்சே தப்பா இருக்கலாம். நான் அழைத்து அவரை கண்டித்தேன், கண்டித்து செஞ்சாச்சு, திருப்பி கொடுப்பான்னு சொல்லியாச்சு. திருப்பி கொடுப்பான்னு சொன்னவன நீங்க எப்படி அவரை குத்தி காட்டுவீங்களா? அது தாரிக்கூனதி உமராயி, என்னுடைய அதிகாரிகளை எனக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு பொறுப்புதாரிக்கும் பொறுப்புதாரி அல்லாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இன்னமா மசலுக்கும் மசலிக்கும் மசலுவும் மசல் ரஜுலின், உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இப்ளன், ஒரு ஒட்டக மந்தையை ஓட்டிக்கொண்டு செல்கிறான். ஒரு படை தளபதி, ஒரு நிர்வாகி என்கிற ஆள் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஒட்டக மந்தையை ஓட்டிட்டு போகும்போது, ஒரு ஆட்டை ஓட்டிக்கொண்டு செல்லும் போது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு பக்கம் ஓடும். இந்த ஆடு மேய்ச்சாங்களே தெரியும். எல்லா நபிமார்களையும் அல்ல ஆடு மேய்க்க வச்சான். நபிமார்கள் ஆடு மேய்க்க வச்சான். ஏன் இந்த ஆடு மேய்க்க அல்ல வைத்தான்? இந்த ஆடு மேய்ச்சா தான் ஒரு சைப்புத்தன்மை வரும். இந்த ஆடு மேய்க்கிற வேலை இருக்கு பாருங்க, ஆடுகள் ஒரு இடத்துல நிக்காது, அப்படியே பல இடத்துக்கு என்ன செய்யும், அது போய்கிட்டே இருக்கும். அதை புல்லா ஒன்று தட்டி ஒரு இடத்துல கொண்டு அடைக்கிறவன் சாதாரண வேலை கிடையாது. அவன் ஆடு மேய்க்கிறவங்க சைப்புத்தன்மை இருக்கும். அந்த ஆடு பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிடுவாங்க, அந்த ஆட்டை தேடி என்ன செய்வாங்க, பல இடங்கள் நடப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நபிமார்களை எல்லாம் ஆடு மேய்த்து ஏன் ஆடு மேய்க்க வைத்தான் சிந்திக்கும் போது, ஒரு ஜமாத்து, ஒரு மக்கள் கூட்டம் என்று வரும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஆள் செய்வார், கோவப்படுவாரு. சார் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. சாருக்கு சின்ன தப்புக்கும் கூட அடிக்க எரிஞ்சிடுவாங்க. சாருக்கு அடியை போட்டா சும்மா இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஜமாத்துல இருப்பாங்க. மக்கள் என்பவர்கள் ஒரு ஆட்டு மந்தைக்கு சமம். அது ஆட்டு மந்தை ஆடுங்க ஒரு அகிலை போல ஒப்பட நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆடு எப்படி பல விதமா போகுமா, அது மாதிரி என்ன செய்வாங்க, மக்கள் பல விதமா போவாங்க. அந்த மாதிரி ஒரு நீங்க உங்களுக்கும் காதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஒருவன் ஒரு ஒட்டக மந்தையை ஓட்டி செல்கிறான், ஒரு ஆட்டு மந்தையை ஓட்டி செல்கிறான். ஒரு ஆட்டு மந்தையை ஓட்டி சென்றால் அந்த ஆட்டு மந்தை தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு குளத்துக்குள்ள இறங்குது. அந்த ஆடுகளை என்ன செய்யும், தெளிவான தண்ணியை கூட என்ன செய்யணும், உறிஞ்சிடும். உறிஞ்ச நல்லா கடைக்கி விட்டு வெளியே வந்துடும். அவன் ஆடு மேய்க்கக்கூடிய இவனுக்கு என்ன கிடைக்கும், கலைஞர் தண்ணி தான் என்ன செய்யும், கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய அதிகாரிகள், ஒரு பொறுப்புதாரிங்கிறவன் கடையில் ஒரு உண்மையான பொறுப்புதாரியாக இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்து போக, யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை கிடைத்து போக அவனுக்கு என்னதான் கிடைக்கும், கலைஞர் தண்ணி தான் கிடைக்கும். அவனுக்கு கிடைக்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கான தியாகம் பண்ணக்கூடிய என்னுடைய அதிகாரிகளை அவங்க செஞ்ச சின்ன தப்புக்கு நீங்க விட மாட்டீங்களா? இதையும் நீங்க குத்தி காட்டுவீங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க பாருங்க. ஒரு அதிகாரி நியமிக்கிறாங்க, அந்த அதிகாரி ஒரு தப்பு செய்யறாரு, தப்பு செஞ்சவன ரசூலை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. கண்டித்தோட அவர் தவறை ஒத்து திருப்பி வழங்கிறாரு. அடுத்த ஆள் போய் நீ இப்படி செஞ்சீங்களா, நான் போய் ரிப்போர்ட் பண்ணல, ரசூலை கண்டிச்சாங்களே, இப்படி நாம ஒரு பொறுப்புதாரியை பார்த்து சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த இயக்கம் செய்யாது. அந்த வழிமுறை சரியாக இருக்காது, அந்த ஜமாத் சரியா இருக்காது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது கூட அந்த தவறுகளை பெரிதுபடுத்தாம செய்யுங்க, கண்டுகொள்ளாம விட்டு இருக்கின்றார்கள். அது போன்று சஹாபாக்கள் வாழ்க்கை செஞ்சிருக்காங்க.
அவங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து பல தேசங்களுக்கு விரிவுபட்டு போகும் போதெல்லாம் தன்னுடைய பழைய நிலையை சகாபாக்கள் நினைச்சு பார்த்திருக்கிறாங்க. அந்த சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆனது, அல்லாஹ்வுடைய உதவியாக அவங்களுக்கு கிடைத்தது. எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் வெற்றிகள் எல்லாம் காதலிகள் வந்து குவியும் போதெல்லாம் தங்கள் பழைய நிலையை நினைத்து பார்த்து அவர் கண்ணீர் வடித்தார்கள். கண்ணீர் வடித்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சது. இன்றைக்கு சில நேரங்கள்ல மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போது தன்னை ஒரு பெரிய ஒரு சக்தி மிக்கவனாக நினைக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். ஆனா ஒரு மனுஷன் அப்படி நினைக்க கூடாது. எந்த ஒரு இயக்கத்தில் உள்ளவனும் எந்த ஒரு தலைவனும் அப்படி நினைக்க கூடாது. பார்த்தோம் எந்த அளவுக்கு ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு ஒரு பள்ளிவாசல் தொழ போனா அவங்க சட்டை போட்டிருக்காங்க. சட்டையை கழுத்து என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல ஒரு மாற்ற மாதிரி தட்டி இருக்கு, அந்த தட்டில போய் சட்டையை கழுத்தி போட்டு தன்னுடைய வேட்டியாவது கழுத்து வரையும் கட்டிக்கிறார். கழுத்து வரையும் கட்டிக்கிட்டு அவர் போய் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி தொழுகிறார். அப்ப ஒரு ஆள் போய் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி நீங்க சட்டையை கழுத்தி தட்டியில கட்டிட்டு வேட்டியாவது கழுத்துல கட்டி தொழுகிறீங்களா? அப்ப ஜாபீர் சொல்றாங்க, இன்னமா சனஅத்து தாலி நீ எதானி அஹமத் மிஸ்ரு, உன்ன மாதிரி முட்டாள்கள் என்னை பார்க்க வேண்டியதற்காக இப்படி செஞ்சேன். உன்ன மாதிரி முட்டாள் என்ன பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? ஐயுனா கானலவு சௌபானி அது அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எங்களுக்கு யாருக்குப்பா 2 ஆடை இருந்தது. இன்னைக்கு நாங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வெற்றி பெற்று போய் பெரிய பெரிய ஆடைகளும் அடைஞ்சிருக்கிறோம். கடந்த காலத்துல நீங்க தெரியும் உங்களுக்கு, கடந்த காலத்துல நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த சமுதாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டது, இந்த கொள்கைக்காக நாங்கள் எவ்வளவு தியாகம் செய்தோம். இதையெல்லாம் உங்களை போன்ற மூடர்கள் முட்டாள்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லி ஜாபீர் அவர்கள் கடந்த காலம் நினைவுபடுத்துறாங்க. மறக்கலாம், எந்த சஹாபியுமே கடந்த காலத்தை மறந்து தாழ்ந்தோடுத்தனமாக அன்றைக்கு உள்ள வெற்றியை பார்த்தவங்க என்ன செய்யல, மகிழ்ச்சி அடையல. அப்ப எந்த அளவு சஹாபா நினைச்சு பார்க்கறாங்க பாருங்க. அது போன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து நாம பயான் பண்ணும்போது பணக்கார சாஹிபி சொல்லுவோம். இஸ்லாத்துக்கு வந்த புதுசுல ஏழை சாஹிபி தான். மதீனாக்கு வந்தாங்கல்ல, சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டு அவங்க நினைச்சாங்க மதீனாக்கு வர்றாங்க. மதீனாக்கு வந்து ஒரு சஹாபி நபிகள் ஒப்பந்த அடிப்படையில ஒரு சஹாபியோட நட்புறவை ஏற்படுத்துறாங்க. அவர் சொத்தை கொடுக்கறான்னு சொல்றாரு. சொத்து வேண்டாம், உங்களுடைய மனைவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவங்களா வியாபாரம் பண்ணி வியாபாரத்துல ஒரு பேரிச்ச கொட்டையளவு ஒரு தங்கத்தை லாபமாக சம்பாதித்து அதை மகளா கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஏழை தான். பின்னாடி அவங்க செஞ்சிடறாங்க, மிகப்பெரிய பணக்கார சஹாபி ஆயிடுறாங்க. சஹாபாக்களே மிகப்பெரிய பணக்கார சஹாபி செஞ்சிடறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆயிடுறாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வரப்படுது. சாப்பாடு கொண்டு வரப்பட்டால் ஹதீஸ்ல வந்து அந்த சாப்பாட்டுல வந்து ரொட்டி இருக்குது, இறைச்சி இருக்குது. அப்ப அந்த ரொட்டி இறைச்சியெல்லாம் பார்த்தோன்னே பக்ரா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்யறாரு, அப்படியே கண்ணீர் வடிக்கிறாரு. அவர் ரொட்டி, அந்த இறைச்சி, பழ வர்க்கங்கள் எல்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்து பார்த்தோன்னே அந்த சஹாபி அழுகுறாங்க. அப்ப கேட்கிறாங்க, மா யுபுகீக யா அபா முஹம்மத், அபு முஹம்மது அவர்களே எதுக்காண்டி அழுகுறீங்க? சாப்பாடு தானே வந்து இருக்குது, எதுக்காண்டி அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்லிக்காரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஷ்பஅ ஹுவ வ அஹ்லு பைத்திஹி மின் ஹுபுஸி ஷஈர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய குடும்பமும் இந்த கோதுமை ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப வறுமையில வாழ்ந்தாங்களே. அப்ப அந்த மாதிரி எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டு நாங்க ஆரம்பத்தில் செஞ்ச தியாகம் அதற்கு கூலி கிடைக்காமல் போய்விடுமோ? சாப்பாடு வரும்போது நினைச்சு பாக்குறாங்க. பழைய காலத்துக்கு வந்து புது பணக்காரன் சொல்லுவோம் பாருங்க, புது பணக்காரனுக்கு வந்து என்ன ஆக்கமா அவனுக்கே தெரியாது. காசு பணம் கையில வந்துட்டா எப்படி செலவு பண்ணணும், நமக்கு அல்லாஹ் இருந்த நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி சில மனிதர்கள் மாறுறாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, பின்னாடி வெற்றி வந்து செல்வம் எல்லாம் குவியும் போது சாப்பாட்டை பார்த்து அழுகுறாங்க, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை புகாரில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பாட்டை கொண்டு வைக்கும் போது அல்ல பல வர்க்கங்கள், இறைச்சி, ரொட்டி எல்லாம் செய்து சாப்பாட்டுல இருக்கு. அப்ப சாப்பாட்டை பார்த்து சஹாபி அழுகுறாங்க. அழுது சொல்லி காட்டுறாங்க, குத்தில முஸ்அப் இப்னு உமைர், என்னுடைய நண்பர் முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார். வகான கைரம் மின்னி,
என்னை விட ஒரு மிகச் சிறந்த ஒரு சஹாபியாக அவர் இருந்தார். பலம் யூஜத் லஹு மா யுதஃபினு பிஹி இல்லா புர்தா. அவருக்கு கஃன் இடுவதற்கு ஒரு போர்வை கூட கிடைக்கவில்லை. என்னுடைய நண்பர் அவர் இன்றைக்கு பார்த்தால் எனக்கு முன்னாடி சாப்பாடு நிறைய இருக்குது, சாப்பிடுவதற்கு பல வர்க்கங்கள் இருக்குது. நான் பழைய காலத்தை நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அவர்கள் மரணித்த போது அவர்களை கஃனிடுவதற்கு ஒரு போர்வை இல்லாமல் இருந்தது. அது மட்டுமல்ல, ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த ஹம்சா என்னை விட சிறந்தவர். அவரை கஃனிடுவதற்கு ஒரு போர்வை கூட இல்லாமல் இருந்தது. அப்ப அவர் நினைக்கிறாரு, ஹஷீது ஐயக்கூன கது ஒஞ்சில்துலனா தய்யிபாத்துனா பி ஹயாத்தினா துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலேயே நாங்கள் செய்த தியாகத்திற்கு அப்துல் ரஹ்மான் தன்னை சொல்றார். அவங்க எதையுமே அனுபவிக்காமல் எந்த பாக்கியத்தையும் பெறாமல் வறுமையிலேயே வாடி சென்று விட்டார்கள் தோழர்கள். அல்லாஹ் எங்களுக்கு வாழ்நாள் அதிகமாக கொடுத்துட்டான். நாங்க செஞ்ச அந்த தியாகத்திற்கு இப்பொழுது எல்லா நன்மைகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு எங்களுக்கு மறுமையில் எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லிவிட்டு அவர் அழுகின்றார். எந்த அளவிற்கு எபுக்கி ஹத்தா தரக்கத்துவாம், சாப்பாட்டை விடக்கூடிய அளவுக்கு செய்றாரு, அழுதார் என்று இந்த புகாரை நாம் பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செல்வ நிலையை அடையும் போது, உயர்ந்த நிலையை அடையும் போது, வெற்றிகளை வாரி தூக்கும் போதெல்லாம் கடந்து வந்த பாதை நினைச்சு பார்க்கிறாங்க. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், என்ன அடிபட்டோம், என்ன மிதிப்பட்டோம், நம்முடைய சகாபாக்கள் எவ்வளவு அடிபட்டாங்க, எதற்கான தியாகம் செஞ்சாங்க, அவர்கள் செய்த தியாகத்தில் கட்டமைக்கப்பட்டதுதான் இன்றைய வெற்றி. இன்றைய இஸ்லாம் என்பது அந்த ஆரம்ப காலம் செஞ்சாங்க தியாகிகள். அந்த தியாகிகளுடைய உழைப்பில், வியர்வையில், ரத்தத்தில் உருவாக்கப்பட்டதுதான். அவர்கள் எதையும் அனுபவிக்காமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம், விதவிதமாக அனுபவிக்கிறோம் சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தன்னுடைய கடமை காலத்தை நினைச்சு பார்க்கிறாங்க. அது போன்று ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க இந்த சஹாபியுடைய தியாகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சஹாபி எப்படிப்பட்டவங்க? ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க புகாரில 3612 செய்தியா பதிவு செய்யப்பட்டது. ஒரு அடிமையா இருந்தவங்க. அடிமையாக இருந்தால் இவங்களுக்கு பட்ட அந்த கொடுக்கப்பட்ட வேதனை, துன்பங்கள் எல்லாம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு கற்பனையாக இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வேதனைப்படுத்தப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு நம்முடைய ஆட்சி காலத்துல ஹப்பாப் அழைச்சு கேட்கிறாங்க, ஹப்பாபே உங்களுக்கு பழைய காலம் நினைவு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஹப்பாப் என்ன சொல்றாங்க, தன்னுடைய முதுகை எடுத்து காட்டுறாங்க. பழைய காலம் நினைவு இருக்கு. அப்ப உமர் சொல்றாங்க. உமர் சொன்னவங்க ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய முதுகை காட்டுறாங்க. முதுகை காட்டினா சதை இல்ல, முதுகு என்ன இல்ல, சதை இல்லை, முதுகு பகுதி எல்லாம் அப்படியே கலந்து போய் இருக்குது. அப்போ உமர் அவங்க பார்க்க முடியாம ரொம்ப இது கொடுமைதான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஹப்பாப் சொல்றாங்க, என்ன செய்வார்கள் தெரியுமா, நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக என்னை அந்த தீக்கங்கை விரித்து வைத்து என்னுடைய முதுகை செய்வார்கள், அந்த தீக்கங்கின் மீது படுக்க வைப்பார்கள். என்னுடைய முதுகிலிருந்து கொழுப்பு உருகி, எண்ணெய் உருகி அந்த தீயை அணைத்து விடும். அதனால் ஏற்பட்ட வழக்குகள் தான் இந்த உடனே ஹப்பா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட சஹாபி. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல ஒரு துண்டை விரிச்சு படுத்து கிடக்கிறாங்க. ஒரு துண்டை விரிச்சு அவங்க தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது ஹப்பா ஓடி வர்றாங்க. ஓடி வந்த கொடுமை வேதனை தாங்க முடியாமல், அல்லாஹ் தஸ்தம் சொல்லுதனா, அல்லாஹ் தூதரே, அல்லாஹ் நமக்கு நீங்க உதவி கேட்க மாட்டீங்களா, அல்லாஹ் ததுவல்லாஹ் எங்களுக்காண்டி நீங்க அல்லாஹ்ட்ட உதவி துஆ செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப ஒருத்தவங்க அடிபட்டு பாதிக்கப்பட்டு மிதிப்பட்டு வரும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் இப்படி முறையிடும் போது அவங்களுடைய முகம் அப்படின்னு செய்து மாறுது, கோவப்படுறாங்க. சொல்லி காட்டாங்க, ஹப்பாப் அவர்களே, கான ரஜுலு ஃபீமன் கப்லக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்த தோழர்கள் இந்த கொள்கை ஏற்க ரசூலை பழைய காலம் நினைச்சு பார்க்கிறாங்க. ஹப்பா படக்கூடிய வேதனை இருக்கு பாருங்க, ரசூலை நினைச்சு பார்க்க ஒப்பிடும் போது ஹப்பா பட்ட வேதனை ஒண்ணு கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உனக்கு முன்பாந்த அந்த தோழர்கள் இந்த மார்க்கத்தை சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக பூமியிலே அவர்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு அவர்களின் தரையின் மைய பகுதியிலே இரும்பு ரம்பங்கள் வைக்கப்பட்டு அவர்கள் அப்படியே 2 பிளவுகளாக பிளக்கப்பட்டார்கள். அப்பா நீ பண்ற வேலை என்னப்பா, உனக்கு தீய வச்சு உயிரோட விட்டாங்க. என்னுடைய முன்னாள் வாழ்ந்த இஸ்ரவேல் சமூகத்தில் முன்னாள் வாழ்ந்த நபிமார்கள், அந்த தோழர்கள் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் தெரியுமா? குழி தோண்டி புதைக்கப்பட்டு
தலையின் மைய பகுதியில் இரும்பு சீப்புகள் வைக்கப்பட்டு இரு பிளவுகளாக அவர்கள் பிளக்கப்பட்டார்கள். மா எசிறு போதாலிக்க அந்தீனிகி. இந்த கொடுமை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவருடைய உள்ளங்களை புரட்டி விடவில்லை, தரமான செய்து விடவில்லை. அது மட்டுமா செய்தார்கள், அவர்கள் இரும்பு சீப்புகளால் அப்படியே கிழிக்கப்பட்டார்கள். அவருடைய எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் அப்படியே கிழியக்கூடிய அளவிற்கு இரும்பு சீப்புகளால் கிழிக்கப்பட்டார்கள். இதையெல்லாம், இந்த கொடுமையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்களை திருப்பி விடவில்லை. வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு நாள் முழுமைப்படுத்துவான். எப்படி அல்லாஹ் முழுமைப்படுத்துவான்? ஹத்தா யஸீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹத்ரமௌத். பயணம் செய்யக்கூடிய ஒருவன் சன்ஆ என்கின்ற நகரத்திலிருந்து ஹத்ரமௌத் என்கின்ற நகரம் வரை தன்னந்தனியாக செல்வான். லா யஹாஃபு இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய பயமும் அவனுக்கு இருக்காது. அப்படி ஒரு காலம் வரும் என்று நபி நினைச்சாங்க. ஹப்பாப் சொல்றான். அந்த அளவிற்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் செஞ்ச தியாகம் சாதாரண ஒரு தியாகம் கிடையாது. அப்ப அந்த ஹப்பாப் கடைசி காலகட்டத்தில் ஆரம்பத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹப்பாபுடைய வீட்டுக்கு ஒரு சஹாபி போறான். மரண தருவாயில இருக்கும்போது அந்த ஹப்பாபுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த ஹப்பாப் சொல்லி காட்டுறாரு, பழைய காலம் நினைச்சு பார்க்கிற வழக்கத்தில் ஆயத்துணி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அம்லிக்கு திருஹமன். ரசூலுல்லாஹோட நான் இருக்கும்போது என்னை நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்கு ஒரு திருகம் கூட சொந்த சொத்து கிடையாது, ஒரு திருகம் கூட சொந்த காசு கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? என்னுடைய வீட்டு மூலையிலே 40,000 திருகம் இருக்கிறது. ஹப்பா எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க சஹாபாக்கள். ஹப்பா அவர்கள் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த சஹாபி மரண தருவாயில் இருக்கும்போது வீட்டு மூலை 40,000 திருகம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, அப்பா நினைச்சு பார்க்கிறார், எனக்கு இன்னைக்கு 40,000 திருகம் என் வீட்டுல மௌத்தாகும் போது இருக்குது. அந்த கஃபன் துணியை கொண்டு வர்றாங்க. அந்த சஹாபி கஃபன் துணியை வச்சிருக்கிறார். அந்த கஃபன் துணியை பார்த்துட்டு அவர் அழுகுறார். அப்பா மரண தருவாயில் இருக்கும் போதுதான் இவர் சொல்றார், அன்னைக்கு ஒரு திருகம் எனக்கு இல்லாம இருந்தது, இன்னைக்கு என் வீட்டு மூலையில 40,000 திருகம் இருக்கிறது. ஆனால் கஃபன் துணியை பார்த்து விட்டு அதனுடைய அது பெரிய கஃபன் துணியா இருக்குது. அப்பா அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர் முஸஅப் இப்னு உமைர் உஹது போரில் கொல்லப்பட்டாரே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நினைச்சு பார்த்தாங்க பாருங்க. அதே மாதிரி ஹப்பாப் நினைச்சு பார்க்கறாங்க, என்னுடைய நண்பர் உஹது போரில் கொல்லப்பட்டாரே, அவரை அடக்கம் பண்றதுக்கு கஃபன் துணி இல்ல. தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது, தலையை மறைத்து விட்டு காலுக்கு இடுகள் என்கின்ற புல்லை வைக்கிறார்கள். அவரை அடக்கம் செய்தோம். ஹம்சாவை அடக்கம் செய்வதற்கு அவருக்கு துணி இல்லை. ஹம்சாவிற்கும் தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. நாங்க தலையை மறைச்சிட்டு காலில் இடுகள் என்கிற புல்லை வச்சு அடக்கம் பண்ணோம். இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி! என்னுடைய வீட்டு மூலை 40,000 திருகங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கின்றான் என்று பழையதாவது நினைத்து பார்த்து, இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சதுனால நமக்கு மறுமை பாக்கியம் கிடைத்து விடாமல் போய்விடுமோ என்று செய்கிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க மரண தருவாயில அவங்க கண்ணீர் வடித்த அந்த சரித்திரத்தை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அந்த சஹாபாக்கள் மறந்து விடவில்லை. நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாள் பொழுதும் அந்த கடந்த கால வாழ்க்கையை அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சஹாபியுடைய சரித்திரத்தை பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு இந்த சஹாபி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் அவர் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அம்மாவை பார்த்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அக்பல்து மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் மக்கா மாநகரத்துல பத்துஹாங்கிற தெருல நாங்க நடந்து போவோம். நடந்து போகும்போது அத்தா அலா அபிஹி, இந்த அம்மாவுடைய தகப்பனாரை நாங்கள் கடந்து செல்வோம். உம்மிஹி, இவருடைய தாயை நாங்கள் கடந்து செல்வோம். இவர் இந்த அம்மாவை நாங்கள் கடந்து செல்வோம். இஸ்லாத்திற்காக குடும்பத்தோடு அடிமை என்பதற்காக குடும்பத்தோடு வேதனைப்படுத்தப்பட்ட குடும்பம் யாருடைய குடும்பம்? அம்மா அவங்களுடைய குடும்பம். அம்மா ரலியல்லாஹு குடும்பம். அவங்களுடைய தகப்பனார் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், தாயார் சுமையா ரலியல்லாஹு அவர்கள்,
இந்த சுமையாங்கிற பேர் தௌஹீது பிரச்சாரத்துக்கு ஆரம்ப கட்டத்துல இந்த சரித்திரத்தை சொல்ல காரணத்தினால் நிறைய சுமையாங்கிற பேரை வச்சோம். இப்ப நமக்கு பேர் வைக்கிறது எப்படி வருது? ரெக்ஸ், ரக்ஸ், ரெக்ஸோனா இந்த மாதிரி பேரா கேட்கிறாங்க. அசத்து எங்களுக்கு வந்து பேர் இருக்கும். இந்த ஊர்ல யாரும் வச்சிருக்க கூடாது, உலகத்துல எங்க இருக்க கூடாது. ஆனா அந்த பேரை பார்த்து அப்படி இருக்கணும், லக்ஸ், ரெக்ஸோனா இந்த மாதிரி சொல்ற மாதிரி செய்யணும், இருக்க வேணும். இப்படி ஒரு பேரை சொல்லணும்னு கேட்கணும். அப்ப இந்த சஹாபாக்கள் தியாகத்தை நினைச்சு பார்க்க இந்த பேரை நம்ம வைக்கணும். எவ்வளவு பெரிய தியாகம். இந்த உஸ்மான் சொல்றாங்க, நாங்க வந்து இப்படி போகும்போது அபு அம்மார் யாரு? யாசிர் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க வந்து வேதனைப்படுத்தப்படுறாங்க, நெருப்ப வச்சு சுட்டு வேதனைப்படுத்துற. அப்ப யார் ரசூலல்லாஹ் அல்-ஜப்ரு ஹக்கதா, அல்லாஹ்வின் தூதரே காலமெல்லாம் இப்படித்தான் இருக்குமா? நாம சத்திய கொள்கைதான், அல்லாஹ் நம்மோடு தான் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னா நமக்கு எதுக்கு இந்த வேதனை? அல்-ஜப்ரு ஹக்கதா, காலமெல்லாம் இப்படித்தான் கழியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, யுஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லி ஆலி யாசீர், அல்லாஹ்வே இந்த யாசீருடைய குடும்பத்துடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. உடனே அல்லாஹ் சொன்னானா, அது ஃபால்து, நான் அவ்வாறு செய்து விட்டேன். நபிகள் நாயகம் துஆ செய்றாங்க, அல்லாஹ்வே யாசீருடைய குடும்பத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹ் சொன்னான், வகல் ஃபால்து, நான் அவ்வாறு செய்து விட்டேன், அந்த குடும்பத்தை மன்னித்து விட்டேன். அப்ப இந்த அளவுக்கு அம்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம், அவருடைய தகப்பனார் கொடுமை ரசூலுல்லாஹ்வுடைய கண் முன்னால் என்ன செஞ்சாங்க? கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் தலைவர், சஹாப், நபி, அல்லாஹ்வுடைய தூதர், இவங்க கண் முன்னாடி கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணும் செய்ய முடியல. அது போன்று ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ரபி அம்மாரின் வஹலிஹி வஹும் யஅஸிமூன், அம்மாரையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே நபிகள் நாயகம் கடந்து போறாங்க. நபிகள் நாயகத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு பாதுகாப்பு, உமருக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? இவங்க எல்லாம் நல்ல பெரிய குலத்தை சார்ந்தோம், குறைசி குலத்தை சார்ந்தோம். இவங்க மேல கையை வச்சா நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரு இருக்கா? அந்த கொள்கையை பார்க்காம குடும்பங்கள் பேர்ல வரக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் யாருக்கு இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமருக்கு, அவங்களுக்கு தான் இருந்தது. அவங்க வேதனைப்படுத்தப்பட்டாங்க. இதையும் தாண்டி ஆனால் இந்த அம்மார்கள், பிலால், இவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்புல அடிமை, எவன் அடிச்சாலும் யாரும் கேட்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வேதனை படுத்தப்பட்டிருக்கும் போதே கடந்து போறாங்க. தடுக்க முடியல, என்னன்னு கேட்க முடியாது. ஏங்க அந்த மாதிரி சூடு போடுறீங்க, எதுக்கு அவரை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க என்று கேட்கவே முடியாது. பார்த்துக்கிட்டே போகணும். அதுதான் அந்த நிலைமை. அப்ப இன்றைக்கு நம்ம அப்படி இருக்க முடியுமா? ஒரு சகோதரர் வந்து பால் போஸ்ட் ஒட்டாரு, போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஒரு அடியை போட்டு, கொஞ்சம் ஜமாத்துக்கு தகவல் பெற லேட் ஆயிடுச்சு போறதுக்கு, இந்த ஜமாத் நான் எதுக்கு இருக்கணும், எனக்காண்டி வதா ஜமாத் எதுக்கு, இந்த ஜமாத் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொள்கையை விட்டு தடம் கொண்டு போக. ஜமாத்தோட சண்டைன்னு சொன்னா பிடிக்கலன்னா ஜமாத்தை பழிச்சிட்டு போகலாம், கொள்கையை பழிச்சிட்டு போகலாமா? காயிதே மில்லத்துக்கு முஸ்லிம்களை போய் சேர்ந்து காயிதே மில்லத்துக்கு பாத்தியா ஓதி அந்த பட்டணத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு சில நண்பர்கள் மாறி போயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப இன்று அந்த அன்றைய காலத்துல பார்க்க தலைவர் கண்ணாடி பாக்குற, ரசூலை பாக்குறாங்க, வேதனை நடக்குது, ஒண்ணும் செய்ய முடியல. அந்த சஹாபா கொள்கையை தர மாதிரி போனாங்களா? போகல. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபிசுரு ஆல அம்மார், அம்மாருடைய குடும்பமே நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், துவா செய்றாங்க. வாழ யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் தான், நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும். இந்த உலகத்துடைய துன்பம் என்ன சொல்லி காட்டுறான். அப்ப இவ்வளவு தியாகம் செய்த குடும்பம் அம்மா ரலியல்லாஹு குடும்பம். என்ன நடக்குது பின்னாடி உள்ள காலகட்டத்தில்? மக்கா மதீனாக்கெல்லாம் வந்த பிறகு முஸ்னத் அஹ்மத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாலித் பின் வலீத் அவங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சண்டை வருது. சண்டை வந்தால் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெரிய தளபதியா இருக்கலாம், அது பின்னாடி தான் செய்றாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ரொம்ப பின்னாடி தான் செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அம்மா மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்தால் கிடையாது. அப்ப அந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு வாய்த்தகராறு வரும்போது ஹாலித் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அம்மாரை வந்து ஓங்கி பேசிடுறாங்க. அம்மாரை அழ ஆரம்பிச்சிடுறாரு. அழ ஆரம்பித்தால் சகோதரங்களை கூட அழிக்க முடியாதுல்ல. அப்ப அழ ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன மாதிரி ஹாலித் பேசிட்டாரு. ஹாலித் வர்றாரு, அவருக்கு அப்பவும் கோபம் தனியல, தளபதியா அந்த அளவுக்கு இருக்கவே தளபதியா வந்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்ப மனுஷராரு அம்மாரை வந்து கடுமையா பேசுறாங்க, கோபமா பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க,
நபியு சாக்கிட்டு இந்த கல்லம் நபிகள் நான் பேசுறாம வாய் மூடி மௌனமா இருக்கிறான். கோபத்திற்குரிய மௌனம் தான். கோபப்பட்டா சில பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருப்பான். அப்போ பக்கா அம்மார் வந்து அழ ஆரம்பிச்சாரு. அழ ஆரம்பிச்சவன யார சூழல்லா அதா தராகு அல்லாஹ் தூதரே அம்மாரை பார்க்கலையாங்க. ஓமா அந்த ரசூலுல்லாஹி அம்மாரை பார்க்கற அவர் அழுதுகிட்டு இருக்காரு. அழுதுகிட்டு நபிகள் நான் சொல்றாங்க மன் ஆதா அம்மாரன் ஆதாஹுல்லாஹ், என் அம்மாரோடு எவன் பகைமை பாராட்டுகிறானோ அவனோடு அல்லாஹ் பகைமை பாராட்டுவான். மன் அபுகல் அம்மாரன் அபுகலஹுல்லாஹ், அம்மாரை எவன் வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ் வெறுத்து விடுவான். ஆதி சொல்றாரு ஃபஹரஜ்து ஃபமா கான ஷைஉன் அஹப்பு இலா மின் ரிதா அம்மார், நான் வெளியே வந்தேன் அம்மாவுடைய திருப்தியை விட இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் பாசம் மிக்கதா தெரியல. அம்மாவுடைய பாசம் தான் எனக்கு தெரிஞ்ச. அம்மாரை பகைத்தால் அல்லாஹ்வுடைய பகை கிடைக்கும், அம்மாரை வெறுத்தால் அல்லாஹ்வுடைய வெறுப்பு கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நான் செஞ்சதுனால இந்த காலில் வந்து அம்மாவுக்கு மன்னிப்பு கேட்கிறார். அப்ப அம்மா என்ன செஞ்சாரு, நான் அம்மாரை சந்தித்தேன், அவர் என்னை பொருந்திக் கொண்டார், என்னை மன்னித்து விட்டார் என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவத்தை வந்து நம்ம அகமது என்கின்ற கிரந்தத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அம்மா அவங்க வந்து ஹாலித் அவங்களுக்கு ஒரு சின்ன வாய் தகராறு வரும்போது நபிகள் நாயகம் பழைய காலத்தை நினைச்சு பார்க்கிறாங்க. என்னுடைய தோழர் இந்த அளவுக்கு தியாகம் செஞ்ச ஒரு சஹாபி அவரோட வாய் தகராறு பண்ணியவுடன் நபிகள் நாயகம் இவ்வளவு கடுமையான வார்த்தையை போடணும். செஞ்ச தியாகம் பழைய காலத்தை மறக்க மாட்டாங்க. மறந்தா நாசமாயிடும். எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்க என்னுடைய தோழர், அவரோட நீங்க வாய் தகராறு பண்ணுவீங்களா என்று ரசூலுல்லாஹி செய்றாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் சஹாபாக்களுடைய அந்த பழைய தியாகங்களை அவங்க நினைச்சு பார்க்கிறாங்க. அது போன்று எந்த அளவிற்கு ஃபத்ஹு மக்கா வெற்றி, மக்கா வெற்றில வந்து நிறைய பொருட்கள் கிடைச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, குறைஷிகள் இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க பாருங்க, அவங்க உள்ள இஸ்லாத்துல இன்னும் உறுதியாக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லிருக்காங்க. சக்காத்து கொடுக்கும் போது யாருக்கும் கொடுக்கலாம், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க, காசு அவங்க வரும்போது தடையா இருக்கும், காசை கொடுத்தா வந்துருவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம், காசு பணம் கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ரொம்ப உறுதியாக வேண்டும் என்பதற்காக காசு பணங்களை வந்து புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு இஸ்லாம் கொடுக்க சொல்லுங்க, நபிகள் அல்லாஹ் கொடுக்க சொல்றான். அப்ப நபிகள் என்ன பண்றாங்க, மக்கா வெற்றியில நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வெற்றி போர் செஞ்சது யாரு, அன்சாரி சஹாபாக்கள். கிடைச்ச காசு புள்ள என்ன செய்யறாங்க, இந்த புதுதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய கொடுத்தாதான் இன்னும் செய்வாங்க, உறுதியா இஸ்லாத்தை இருப்பாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் அந்த பொருட்களை புல்லா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தவன இந்த அன்சாரிகள் சில கூட்டம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க இதை பார்த்துட்டு இன்ன சியூஃபுனா தப்துருமின் திமாய குறைஷ், எங்களுடைய வாள்கள் எல்லாம் குறைஷின் ரத்தத்தினால் சொட்டி கொண்டிருக்கிறது, ஆனால் துரத்துவாலேயும் எங்களுக்கு வர வேண்டிய அந்த கனிமத் பொருட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா, எங்க வாழ் ரத்தத்துல வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, நாங்க போர் செய்து வெற்றியை கொண்டு வந்திருக்கிறோம், இங்க ரசூலுல்லாஹி செய்றாங்க கனிமத்தை போல அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த குறைஷி அந்த அன்சாரி சஹாபாக்கள்ல ஒரு சில இளைஞர்களுக்கு அந்த பழைய வாழ்க்கை தெரியாதுல்ல, ஒரு சில இளைஞர்கள் பேசுறாங்க, பெரிய பெரிய சஹாபிகள் அப்படி பேசல, ஒரு சில இளைஞர்கள் வந்து அப்படி பேசுற உடனே நபிகள் நாயகம் செய்தி கிடைச்சது. அன்சாரிகளை புள்ள அழைக்கிறாங்க, அழைச்சு கேட்கிறாங்க, யா மாஷர அன்சார், அன்சாரிகளே நீங்க இப்படிலாம் சொன்னீங்களப்பா, அல்லாஹ்வின் தூதரே நாங்க அப்படி சொல்லல, எங்களுக்கு குறைஞ்ச வயசு உள்ளவங்க என்ன செஞ்சிட்டாங்க, யோசிக்காம பழைய காலத்தை பத்தி தெரியாம என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, யா மாஷர அன்சார், அன்சாரிகளே அதை மஜிதுக்கும் நுல்லாலன், நீங்கள் எல்லாம் நீங்கள் நேரிய வழியை தெரியாமல் இருந்தீர்கள், வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு நேர்வழி காட்டினான், நீங்கள் பல பிரிவினர்களாக இருந்தீர்கள், என் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஒரு நேச பாசத்தை உண்டாக்கினான், நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை செல்வ வசதிப்படுத்த அல்லாஹ் மாற்றினான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பழைய காலம் நினைவுறாங்க, பழைய காலம் நினைச்சு பாருங்கப்பா, இன்னைக்கு நான் கொஞ்சம் கொடுத்த உடனே எங்களுக்கு எல்லாம் அங்க கொடுத்து நீங்க சொல்றீங்களே, சஹாபாக்கள் பெரிய சஹாபாக்கள் சொல்லல, சின்ன சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் பழைய காலம் நினைச்சு பாருங்க, பெரிய சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதரே நீங்க தான் உபகாரம் பண்ணீங்க, நீங்களும் அல்லாஹ்வும் நீங்க தான் உபகாரம் பண்ணீங்க, நாங்க மறுக்க முடியாது, நீங்க சொல்ற மாதிரி ஏழைகளா இருந்தோம், வழிகேட்டில இருந்தோம், பல கூட்டமா இருந்தோம், நீங்க வந்த பிறகுதான் உங்க மூலமா தான் எங்க செல்வங்க நாங்க ஆனோம்,
நாங்க வந்து ஒன்றுபட்டோம், எங்களை மத்திய பகமையெல்லாம் நீங்குச்சு. பழைய காலம் சொல்லிட்டு சகாபாக்கள் செஞ்ச தியாகத்தையும் விடக்கூடாதுல்ல, அன்சாரிகள் செஞ்ச தியாகத்தையும் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் விரும்பினால் நீங்க செய்த உபாதை நீங்க சொல்லலாம். நீங்க ஒண்ணும் இல்லாம தானே வந்தீங்க, நாங்க தானே வீடு தந்தோம், நாங்க தானே இடம் தந்தோம், நாங்க தானே இந்த ஊர் நாட்டில் வாழ வச்சோம் என்று நீங்க சொல்லலாம். அதை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா? அப்ப கதா தர்லோன இந்த மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாகி என்னையே உங்களை வீட்டுக்கு கொண்டு போறீங்க. அவனை 6 மாதம் கொடுத்திருக்கிறேன், உங்களை நான் விட்டுட்டு போவனா? நீங்க எவ்வளவு தியாகம் பண்ண மக்கள், நீங்க அல்லாஹ்வுடைய நபியாகிய என்னை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு செல்கிறீர்கள். லவ்தல் ஹிஜ்ரத்து மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தேன் என்கின்ற அந்த ஹிஜ்ரத்து மட்டும் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நான் அன்சாரிகளின் ஒரு மனிதனாக இருந்து மக்காவில் வாழ்ந்திருக்க மாட்டேன். ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டேன், ஹிஜ்ரத் மட்டும் இல்லாமல் இருந்தா நான் மக்கா விட்டு எங்க வந்து வாழ்ந்திருப்பேன்? மதீனாவில் வந்து ஒரு அன்சாரியாக நான் வாழ்ந்திருப்பேன். இந்த மக்கள் எல்லாம் எல்லா மக்களும் அவர்கள் ஒரு கணவாய் வழியாக ஒரு பள்ளத்தாக்கு வழியாக சென்றால் சரக்கு வாரியர் அன்சாரிகளாக நீங்கள் எந்த பாதையை செல்கிறீர்களோ அந்த பாதையில் தான் நான் செல்வேன். மக்கள் அது அன்சார் மக்கள் அன்சாரிகளாக நீங்கள் தான் என்னுடைய மானம் காக்கக்கூடிய ஆடைகள், என்னுடைய உள்ளாடைகள் மானத்தை காக்கும். ஆனால் வன்னாசு திசார் அந்த மக்கள் இருக்கிறார்களே அவள் என்னுடைய மேலாடு தான், அலங்காரத்துக்கு போற ஆடை, என்னுடைய மானத்தை காக்கிற ஆடை யாரு? அன்சாரிகளாகிய நீங்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரியுடைய பழைய தியாகத்தை நினைத்து அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அவங்களுடைய பழைய காலத்தை நினைச்சு அவங்களை உபதேசம் பண்ணி காட்டுறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய சகாபாக்கள் செய்த தியாகங்களை வந்து அவங்க மறக்கல. சகாபாக்களும் பழைய காலத்தை மறக்கல. தன்னுடைய அதிகாரிகள் கஷ்டப்படக்கூடியவங்க ஒரு தப்பு செய்யும் போது அவங்க படக்கூடிய கஷ்டத்தை அவங்க செய்ய மறக்கல. அப்படின்னு கடந்து வந்த பாதையை ஒருவர் செய்யக்கூடிய தியாகத்தை நினைத்திருந்தால்தான் நாம செல்லக்கூடிய வழியும் சரியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும். அப்படி நம்ம கடந்த காலத்தை மறந்துதான் வச்சுருங்க, அல்லாஹ் நம்ம பழைய நிலையை கொண்டு போய் சேர்த்துருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு இதை பாடமா சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்காங்க. நபிகள் நாயகம் காலத்துல வந்து நபி சஹாபாக்கள் போதிக்கிறாங்க. இஸ்ரவேல் சமுதாயத்துல 3 பேர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம்? அபுரஸ், வாக்கரர், வாழமா. ஒரு குஷ்டநோய் பிடித்தவர், தலையில் வழுக்கை படிந்த ஒருவர், அது போன்று கண் தெரியாத ஒரு குருடர். இந்த 3 பேர் இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் பார்த்து இந்த 3 பேரும் சோதிச்சு பார்க்குவோமே என்று அல்லாஹ் சோதனை செய்து ஒரு மலக்கு என்ன செய்யற மனித உருவத்தில் அனுப்புறான். இந்த மலக்கு என்ன பண்றாரு? குஷ்டநோய் பிடிச்சாட்ட வர்றாரு. வந்து கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த குஷ்டநோய் சொல்ல, எனக்கு குஷ்டநோய் பிடிச்சிருக்குது, தோல் ரொம்ப அழுக்கா இருக்குது, மக்கள் எல்லாம் என்ன பார்த்து வெறுத்து போறாங்க, எனக்கு அற்புதமான தோல் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மலக்கு அல்லாஹ் துஆ செய்யறாரு. அவருக்கு அந்த நோய் எல்லாம் நீங்கி நல்ல தோல் வந்தது, ஆள் ரொம்ப அழகேசனா மாறிடுறாரு. அடுத்த மலர் கேட்கிறாரு, உனக்கு வேற என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு ஆடு மாடு ஒட்டகம் இருந்தா என்ன செய்வேன்? எதையாவது வச்சு பழச்சுக்கிடுவேன். அப்ப அவருக்கு வந்து குட்டி போடுற மாதிரி ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு போறாரு. அடுத்து யார்கிட்ட வர்றாரு? இந்த தலையில முடி இல்லாம அழுத்த தலையா இருக்காரு, அவர்கிட்ட வர்றாங்க. அந்த காலத்துல இன்றைக்கு அது ஒரு குறை இல்ல. நபீஸ்னா எங்க காலத்துல இருந்துருக்கு, எல்லாம் சிரிக்கிறீங்க, அது ஒரு குறையா இருந்திருக்கு. அப்ப இஸ்ரவேல காலத்துல அப்ப என்ன பண்றாங்க? அந்த வடக்க தலையிட்ட வந்து கேட்கறாங்க, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு தலை ஃபுல்லா முடியெல்லாம் கொட்டி போச்சு. இப்போ அது ஒரு குறையா தானே இருக்குது. அது விளம்பரம் தான் பாக்குறோம். ஒரே நாளில் 3 மணி நேரத்துல செஞ்சிடும், முடி முளைச்சிருந்தா விளம்பரம் போடுறேன். உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு வந்து தலையெல்லாம் முடியெல்லாம் கொட்டி போச்சு, எனக்கு முடி வேணும். அவன் மலைக்கு அல்லாஹ் துஆ செய்றாரு. அப்ப இது ஒரு பாக்கியம் தெரியுது. இந்த வழுக்கு அல்லாவே ஒரு பாக்கியமா சொல்றதுனால இதுல ஏமாத்துவாரு. இந்த வழுக்கத்துல முடி முளைக்கு சொல்றாங்க பாருங்க, இது ஒரு மனிதனா முயலக்கூடிய காரியமானது. பாக்கியம் மலக்க அனுப்பி அதை செய்ய வேண்டியது இல்லை. அப்ப இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது தெரியுது, இந்த வழுக்கத்துல யாரெல்லாம் முடி முளைக்கு சொல்றாங்க அவங்க ஏமாத்துறாங்க. முடிய செய்ய முடியாது, முடிய வந்து ஒருபோதும் முளைக்க வைக்க முடியாதுன்னு தெரியுது. அப்ப என்ன செய்யுது? அந்த மலைக்கு வந்து கேட்கிறாரு. அப்ப தலையை தடவுறாரு. என்ன செஞ்சது? முடி வந்தது. முடி வந்த உடனே உனக்கு என்னப்பா வேணும்? அப்போ அவர் வந்து எனக்கு ஏதாவது ஆடு மாடு ஒட்டகன்னா நான் வந்து அதை வச்சு பழச்சுக்கிடுவேன். அப்ப அவரு குட்டி போடுற மாதிரி ஒரு மாட்டை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து யார்கிட்ட வர்றாங்க? அந்த மாதிரி கண் தெரியாத மனிதத்தை வர்றாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு வந்து கண் இல்ல, அல்லாஹ் எனக்கு கண் பார்வை தந்தால்
நான் அல்லாஹ் படைத்த படைப்புகளை பார்த்தேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மலைக்கு அல்லாஹ் துஆ செய்து ஒரு கண் பார்வை கிடைச்சது. கண் பார்வை கிடைச்ச உடனே உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு ஆடு மாடு ஒட்டது ஏதாவது இருந்தா நான் என்ன செய்வேன், அதை வச்சு பழிச்சுக்கிடுவேன். அப்ப அவருக்கு என்ன செய்ய, குட்டி போடுற மாதிரி ஒரு ஆடு. காலங்கள் போகுது, அந்த ஒட்டகம் குட்டி போட்டு அது எல்லாம் ஒட்டக மந்தையாயிரு. அந்த மாடு குட்டி போட்டு மாட்டு மந்தையாயிரு. ஆடு குட்டி போட்டு பெரிய மாட்டு ஆட்டு மந்தையாயிரு. அப்ப அல்லாஹ் பார்க்க திரும்ப இவங்களை சோதிக்கணுமா இல்லையா? அப்ப இந்த குஷ்டநோய் பிடிச்ச ஆள்கிட்ட வந்து மலைக்கு குஷ்டநோயாவே வந்து அனுப்புறான். அந்த மலைக்கு எப்படி வர்றாரு, குஷ்டநோயாளியே வர்றாரு. வந்து கேட்கிறாரு, எப்ப நான் வந்து இந்த மாதிரி பயணத்துல வந்தேன், என்னுடைய எல்லாம் காணா போச்சு, ஊருக்கு போய் சேர முடியல, எனக்கு ஒரே ஒரு ஒட்டகத்தை கொடு. அல்லாஹ் அவனை தந்திருக்கானா இல்லையா? ஒரு ஒட்டகத்தை கொடு, நான் அதை வச்சு என் ஊர்ல போய் சேர்ந்துருவேங்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், அல்லாஹ் தந்தானா? அல்லாஹ் எங்கப்பா தந்தா? என் பாட்டனார் முப்பாட்டு இந்த சில நடைமுறை வாழ்க்கையில பார்க்கணும். அதிரமானி அசல் இருந்தான், அவங்க ஒரு ஊர்ல போய் புதுசா ஒரு விதத்தை உண்டாக்குனான். விதத்தை உண்டாக்கிட்டு தௌஹீதுக்கு வந்துடுறான். திரும்ப அதே ஊர்ல போய் நான் தான்பா உண்டாக்குனேன், என் மாத்தின சொல்லும்போது நீங்க உண்டாக்குனீங்களா? எங்க அல்லாஹ் காலத்துல இருந்து எங்க வாப்ப காலத்துல இருந்து என்ன செஞ்சது இது வந்துகிட்டு இருக்கு. அதுல அவர் சொல்லி சிரிக்கிறார், நான் தான்டா உண்டாக்குறேன், இல்லைங்க வாப்போடைய காலம் கிடையாது. அந்த மாதிரி அவன் சொல்றான், இது வந்து எங்க வாப்ப காலத்துல பரம்பரையா வந்து சொத்துங்கிறார். அவனே இவர் சொல்றாரு, அப்படி நீ சொல்வது உண்மை பொய்யாக இருக்கும் என்றால் அல்லாஹ் செய்யறவங்க பழைய மாதிரி ஆக்கட்டும்ங்கிறார். துவா செஞ்சுட்டு வந்துடுறாரு. அடுத்து என்ன செய்யறாரு, அந்த வழுக்கு தலையிட்ட போறாரு. அப்ப நீ இப்படி இருந்த, அல்லாஹ் உனக்கு வந்து நல்ல முடிய தந்தான், அல்லாஹ் உனக்கு ஒரு மாற்ற தந்தான், இது பெரிய செல்வன் ஆயிட்ட, நான் இப்படி வந்த வழியில ஊருக்கு திரும்பி போக முடியல, எல்லாம் எனக்கு என்னுடைய அனைத்து செல்வத்தை நான் இழந்துட்டேன், எனக்கு ஒரு மாற்ற கொடுப்பான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அல்லாஹ் தந்த மாடு தானே அப்படிங்கிறாரு. அல்லாஹ் தந்தானா? எங்க பார்க்க என்னுடைய பாட்டனார் காலத்திலிருந்து 34 காலத்திலிருந்து அக்காபின் என்னுடைய பரம்பரையா வரக்கூடிய சொத்து இது. எனக்கு அல்லாஹ் கல்லன் நினைச்சாரு. அல்லாஹ் நன்றி மறந்து பழைய காலத்தை மறந்து நினைச்சாரு சொல்றாரு. உடனே இந்த மலர் சொல்றாரு, நீ சொல்வது பொய்யாக இருக்கும் என்றால் அல்லாஹ் வந்து உன்னை பழைய மாதிரி என்ன செய்யட்டும் ஆக்கட்டும் சொல்றாரு. அடுத்து இந்த கண் தெரியாத மனிதத்தை வந்தாரு. அப்ப நீ கண் தெரியாம இருந்த, அல்லாஹ் உனக்கு கண் பார்வையை கொடுத்தான், உனக்கு அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்தான், இன்னைக்கு பெரிய ஆட்டு மந்தை ஆயிடுச்சு, நான் வந்த வழியில வந்து எனக்கு எல்லாம் பாதிப்பாயிடுச்சு, ஒரே ஒரு ஆட்டை கொடுப்பா, நான் என் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். அப்படியா? இதுக்கு இது அல்லாஹ் தந்த ஆடுதான், நான் கண் தெரியாம தான் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வையை தந்தான், உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மலர் சொல்றாரு, உன்னுடைய 2 நண்பர்களும் தோற்று விட்டார்கள், நீ ஜெயித்து விட்டாய், நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய மாதிரியே உணவு அப்படியே அல்லாஹ் செய்யட்டும், புரள செய்யட்டும் அப்படிங்கிறான். அப்ப இது 2 மனிதர்களும் பழைய காலத்து மறந்துடுறாங்க, அல்லாஹ் நன்றி கிட்ட நடக்கிறாங்க, அல்லாஹ் பழைய மாதிரி அல்லாஹ் செஞ்சிடறான், மாற்றி விட்டுறான். அப்ப எப்போதும் நாம் எந்த நிலைக்கு போனாலும் என்ன செய்யக்கூடாது, பழைய நிலையை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த காலம் ஒன்று இருக்கும். அந்த காலத்துல வந்து நம்ம பட்ட கஷ்டங்கள், அந்த காலத்துல நம்ம பணக்காரன் இருந்து ஏழையா வந்துருக்கோம், அவங்க நினைச்சு பார்க்கணும், நம்ம இப்படி இருந்து இப்படி ஆயிருக்கோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், திரும்ப நம்ம நினைச்சு அந்த நல்லபடியா ஆக்கணும் என்று நாம் ஒரு ஜமாத்துல இருந்தாலும் ஒரு பொறுப்புல இருந்தாலும் நம்முடைய பழைய அதற்காக தியாகம் செய்தவர்கள், அதற்காண்டி உழைக்கக்கூடியவங்க, அவர்களுக்கென்று உள்ள மரியாதை என்ன செய்யணும், வழங்கணும். அது வழங்கி அந்த மாதிரி பழைய காலங்களை கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.